தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். இன்னும் 6லேருந்து 7 மாதத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன், அதாவது உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கு. இந்த உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிற ஒரே காரணத்தினால சென்னை போன்ற முக்கிய நகரங்களில் ஒட்டுமொத்தமாக நம்ம ஸ்வீப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வியூகம் ஒத்துட்டு இருக்காராம். யாருன்னா நம்மளுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். கண்ணாடி போடுறாராம், கண்ணாடி போட்டுட்டு கோட்டு சூட்டு போடுறாராம், அதுவும் கருப்பு கலர் கோட்டு சூட்டு போட்டு ஸ்டைலாக எங்கே இருக்கிறாராம், லைக் கிண்டி பிரிட்ஜுக்கு மேலே போய் நிற்கிறாராம், சிரிக்கிறாராம், மக்களை கட்டி பிடிக்கிறாராம், பஸ்ஸில் ஏறுறாராம், நடக்கிறாராம், இது மக்களுக்கு ஹாய் சொல்கிறாராம். இது எல்லாமே ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்குன்னா, இவர் எதுக்கு வெளியே வராருன்னா, இந்த மாதிரி வியூகம் வகுத்து இந்த மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷனை பிடிக்கணும்னா மக்கள்கிட்ட லோக்கலாக இறங்கணும், அதுக்காக தான் இவர் வியூகம் வகுத்து ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு வெறுப்பை கக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னன்னா, சவுக் சங்கர் அவர்கள் இவருக்கு முட்டு கொடுக்குறாரு. ஆக்சுவலாக சவுக்கு சங்கர் அவர்களை நம்ம லைக் கண்மூடித்தனமெல்லாம் நம்ம ஆதரிக்கலாம் போகிறது கிடையாது. லைக் நேற்று அதிமுக, அதுக்கு முன்னே திமுக அப்படின்னு சொல்லிட்டு பல நிலைப்பாடுகளை எடுத்து லைக் அவங்க சொல்கிறது மாதிரி ஏதோ ஒரு ஒவ்வொரு தருணத்துலேயும் அந்த சிச்சுவேஷனில் மக்களுடைய விருப்பம் எந்தவாறு இருக்குதோ, திமுக எதிராக இருக்காங்களா, சரி திமுக எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதில் என்னென்ன தவறுகள் இருக்குது, தவறுகளை தைரியமாக பேசுகிறாரு. ஆனால் பேசுகிறத தாண்டி லைக் நல்ல விஷயங்களையும் பேசுகிறாரு, சில விஷயங்களே கதையெல்லாம் சொல்லி அடிச்சு விட்றாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் லைக் பண்ணக்கூடிய இன்றைக்கி சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள், இந்த ஆட்சியில் நடக்கிற நல்ல விஷயங்களை தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அதை பொறுத்து கொள்ள முடியாமல் நாம் தமிழர் கட்சியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு அடிமை சிக்கிட்டாப்பில். இன்றைக்கி முதலாளி யாருன்னா திரு விஜய் அவர்கள் தான், திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான். சரி, முதலாளி விஜய் அவர்களோ ஆதவ அர்ஜுனா அவர்களோ, ஒரு சம்பவம் என்னென்னு தெரியுமா, இவங்க வெறுப்பை கக்கிட்டு இருக்காங்கல்ல. அதாவது கேரளா போன்ற பிற மாநிலங்களுக்கு இந்த நம்மளோட கனிமங்களை, நம்மளோட ரிசோர்ஸஸை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போட்டார். யாருன்னா நம்மளுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. வேண்டாம் பாருங்க, இது அவங்களுடைய கேரளாவுடைய காங்கிரஸும் இங்கே கூட்டணியில் இருக்காங்க, அதுக்கான வியூகத்தில் தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதில் ஒரு வியூகத்தை கண்டுபிடிச்சிட்டு பேசுகிறாங்கல்ல. இவங்க பண்ண மக்களுக்கு எதிரான ஒரு நாசகரமான ஒரு வேலையை சொல்லட்டா, இன்றைக்கி ஏதோ காலரை தூக்கி விட்டுட்டு பாருங்கள், நாங்கள் கரூர் மக்களுக்கு கொடுத்த அந்த ஒட்டுமொத்த வேலையை ரத்து பண்ணிட்டோம், அரசாணையே ரத்து பண்ணிட்டோம், மக்கள் எங்களை எதிர்த்தா என்ன, வெளியே துரத்துனா என்ன, எங்களுக்கு ஓட்டு போடலான்னா என்ன, எங்களுக்கு 0 கொடுத்தாங்கன்னா டெபாசிட் கொடுக்கலன்னா என்ன, கோர்ட்டுக்கு போய் நாங்கள் நீதியை வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்கல்ல, கோர்ட்டுக்கு போய் தடையை போட்டாங்கல்ல, இந்த ஒட்டுமொத்த பேருக்கும் அரசாணை கொடுத்தது தடையை போட்டாங்கல்ல. இதுக்கு முன்னே கோர்ட்டுக்கு போய் ஒரு டபுள் ஸ்டாண்ட் ஒரு சம்பவம் பண்ணதை லீகலாக சொல்கிறேன் கேளுங்க. கரெக்டாக ஜூலை மாதம் 2025 வருஷத்தில், அது போன வருஷம் கரெக்டாக, இதுவும் ஜூலை, போன வருஷம் ஜூலை மாதம் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாடுகளுக்கான ஒரு போராட்டம், ஒரு பேரணி, அந்த இயற்கை விவசாயிகளுக்காக, மாடு மேய்க்கும் விவசாயிகளுக்காக, மாடுகளுக்கான இயற்கைக்கான ஒரு போராட்டம்னா ஒரு பேரணி நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இந்த தேனி மாவட்டம் நினைக்கிறேன், மலைகளில் இந்த மலை மாடுகளை கொண்டு போய் மிகப்பெரிய ஒரு பேரணி போராட்டத்தெல்லாம் நடத்தினார்ல. இந்த போராட்டத்தை நடத்துனதுக்கான நோக்கம் என்ன, மோட்டிவ் என்ன? அதாவது மலைகள்லையும் காடுகள்லையும் இந்த மாதிரி மாடுகளை மேய்க்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அலோவ் பண்ணாதனால மக்கள் மாடு மேய்க்கிறது எங்கே கொண்டு போகணும்னு தெரியாமல் மாடுகளுக்கான வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக ஒழிஞ்சு போயிடுது. எல்லாமே கடா மாடுகளாக, அதாவது வெட்டுறதுக்கு கேரளாவுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட தமிழ் மாடுகள், தமிழ் இனத்தில் பிறந்த நம்மளோட மாடுகள்லாம் அழிஞ்சிட்டு வருது. பாலோட உற்பத்தி அப்போ நம்ம பாக்கெட் பாலை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சுச்சுவேஷனாக போகுது. ஸோ அப்போ பாருங்களேன், இதில் ஒரு வர்த்தகம் இருக்குது, இதில் ஒரு மாஃபியா இருக்குது. அதாவது அங்கே மலைக்கு மாடை மேய்க்க கொண்டு போகிறத தடுக்கிறது மூலமாக மாடோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். மக்கள் எங்கே கொண்டு போய் மேய்க்கணும்னு தெரியாமல் மாடை விற்றுருவாங்க. லைக் வெட்டுறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக விற்றுருவாங்க. மாடு வளர்க்குற அந்த தொழிலே விட்டுருவாங்க. ஸோ இவங்க அந்த தொழிலை விடுறது மூலமாக பாலோட உற்பத்தி இல்லாமல் போயிடும். பாலோட உற்பத்தி இல்லைன்னா பாக்கெட் பாலை டிபெண்ட் பண்ணணும். அப்போ பாருங்களேன், பாக்கெட் பாலை அந்த பவுடரை டிபெண்ட் பண்ணி மக்கள் குடித்து அது நாசகரமாக போகிறதுக்காக இந்த தடையை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தெல்லாம் நடத்துனாங்கல்ல. உண்மையிலே இந்த தடையை போட்டது யார் தெரியுமா? கரெக்டாக மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2022 வருஷம், கரெக்டாக இதில் இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்பரை கூட சொல்கிறேன், 8466 ஆஃப் 2020 பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அது பொதுநல வழக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொதுநல வழக்கை இதே ஹைகோர்ட்டோட, அது நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை பெஞ்சில் இதே நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் தாக்கல் பண்ணுறாரு. எப்படி தாக்கல் பண்ணுறாரு தெரியுமா? நான் அந்த வீடியோ கூட எல்லா எவிடன்ஸாக நான் அட்டாச் பண்ணுறேன். எப்படி தாக்கல் பண்ணியிருக்காருன்னா, மாடுகள் மாலைகள்லையும் காடுகள்லையும் போய் மேய்றது மூலமாக ஒட்டு மொத்தத்தையும் அந்த புற்களை சாப்பிட்டு முடிச்சிடுறதுனால காடுகள் அழிஞ்சு போயிடுது. ஸோ அதனால் இதை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனும் ஒரு பொதுநல வழக்கை தொடுத்திருக்காரு. கோர்ட்டை என்ன பண்ணுது, கரெக்டு தான், காடுகளை காப்பாற்றணும்னா இது ஒட்டுமொத்தமாக நம்ம தடுத்து நிறுத்தி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கோர்ட்டும்
தடை போட்டுருச்சு, மாடுகளை இனிமேல் மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த தடையை எதிர்த்து தான் அண்ணன் சீமான் அவர்கள் 2025 வருஷம் ஜூலை மாதம் போன வருஷம் போராட்டம் பண்ணுறாரு. அந்த போராட்டத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் பின்னாடி யார் நின்றுட்டு இருக்கா? அண்ணன், அதாவது இப்போ எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்களே ஃபாதர் ஆஃப் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு இதே வழக்கறிஞர் திரு தீரன் துரைமுருகனா அவங்க பேர் நினைக்கிறேன், அவர் தான் பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. அப்போ இவங்களோட லட்சணத்தை பாருங்களேன். தடையை போட்டதும் இவங்க தான். தடையை போட்ட தடையை இவங்க வந்து போராடி மக்களுக்காக நாங்கள் விடிவு பண்ணணும், இந்த அரசு பாருங்களேன் ஒடுக்கிடுச்சு, விவசாயிகளை வந்து ஊக்குவிக்க மாட்டேங்கிறாங்க, பாலை வந்து ஆந்திராவிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க, இது இன்னும் மிகப்பெரிய ஒரு மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை, நான் வேணா தீரன் அந்த வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பேசின வீடியோவை அட்டாச் பண்ணுறேன். அவரோட ஒப்புதலும் இருக்குது, அண்ணன் சீமான் அவர்கள் பேசின ஒப்புதலும் இருக்குது. ரெண்டத்தையும் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு அடுத்து மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய வியாபார யுக்தி கொண்டு தேனி மலை மாடுகள் வந்து வனப்பகுதியை மேய்ஞ்சி மேய்ச்சல் நிலங்களை முழுக்க அது என்னமோ தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மேய்ச்சல் நில பகுதிகளுக்குள்ள போய் மேய்கிற மாதிரி அடர்ந்த காட்டு பகுதியில் போய் மேய்ஞ்சி அந்த வனத்தையே காலி பண்ணிட்டு வாரத்தில் நான் ஏன் ஆடு மாடு மேய்க்க கூடாது? எதுக்கு சட்டம் போடுற தடுக்கிற? நீ மலையை வெட்டி விற்ப, குவாரியும் போடுவ, மணலா விற்ப, என் ஆடு மாடு இந்த புள்ளி கொண்ட திணிச்சு வந்துடக்கூடாது, அழிஞ்சிரும், மலை அழிஞ்சிரும். அதுக்கு தான் போடுறேன் மாநாடு ஜூலை 10. இப்போ தெரியுதா இவங்களோட இரட்டை நிலைப்பாடுகள் என்னங்கிறது? ஒரு வாட்டி மாடுகளை மேய்க்கக்கூடாது, மேய்ச்சல் நிலத்துக்கு கொண்டு போகக்கூடாது, காடுகளை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு புல், அதாவது இதுக்கு முன்னாடி அப்போ மாடுகள் எங்கே மேய்ஞ்சிருக்கும்? அதாவது நம்மளோட ஆன்சிஸ்டர் அந்த மூதாதையரோட காலத்தில் மாடுகளை எங்கே கொண்டு போய் மேய்ப்பாங்க? காடுகளை கொண்டு போய் மேய்ச்சிட்டு காலைல கொண்டு போய் கட்டி விடுவாங்க, திருப்பி ஈவினிங் கொண்டு போய் சாயங்காலம் கொண்டு வருவாங்க. நான் எல்லாம் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன், சாயங்காலம் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு முந்தின காலகட்டத்தில் இதே தான். லைக் வந்து காடுகள்லேருந்து மனிதர்கள் வந்து லைக் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு நகரங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி காடுகளில் தான் ஒட்டுமொத்தமாக மாடுகள் வாழ்ந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ ஒட்டுமொத்த காடையை அழிச்சிருச்சா? ஒட்டுமொத்த காடையை மாடு புல்லை தின்னி அழிச்சிருன்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் வழக்கு போட்டு தடை வாங்கி வச்சுருக்கு. அந்த தடையை எதிர்த்து அதே கட்சி, அதாவது குழந்தையும் கிள்ளி விட்டு எப்படி வந்து தொட்டிலே ஆட்டுவாங்களோ அதே மாதிரி தடையை போட்டு இவங்களே அந்த தடையை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி நாடகம் பண்ணுறாங்க. இந்த நாடகம் பண்ணுற கூட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்டால் நம்ம மேலே வழக்கு போடுவாங்களாம். இனிமேல் இவங்களோட கிரிமினல் டிஃபர்மேஷன் போட்டு, அது இனிமேல் வந்து நாங்கள் நாம் தமிழர் கட்சியோட லீகல் விங்லாம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, ஸ்ட்ராங்காக இனிமேல் எப்படி நாங்கள் ஃபைட் பண்ணுறோன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியோட பாசறைகள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு கண்டென்ட்டையே இந்த லீகல் விங்கை வச்சு போட வச்சுட்டு அந்த கண்டென்ட்டுக்கு எதிராக போராடுறதுனா நாம் தமிழர் கட்சியோட பாசறையை நாம் தமிழர் கட்சியோட தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள். இதை பார்த்து ஏன் உண்மையிலே சொல்கிறேன், நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இதை பார்க்குறாங்கன்னா, நானும் உங்கள் கூட்டத்துலேருந்து தான் வந்தேன், நானும் அந்த தம்பி கூட்டத்துலேருந்து தான் இருந்தேன். வெளில வந்து ஒவ்வொன்றத்தையும் தேடி பார்க்கும்போது தான், ஒவ்வொருத்தங்களும் சொல்கிறத பார்க்கும்போது தான் கரெக்ட் கொஞ்சம் யோசித்து பார்க்குறதுல தப்பு இல்லை. சொல்கிறத அப்படியே நம்ம ஏற்றுக்கணும், எல்லாத்தையும் நம்ம நம்பணுங்கிறது எந்த அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு சித்தாந்தம் இருக்குது, இன்றைக்கி ஒரு சித்தாந்தம் இருக்குது, நாளைக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குன்னா அது கொள்கை கிடையாது, அது கோட்பாடு கிடையாது. ஒரு சித்தாந்தம்ங்கிறது, ஒரு கோட்பாடுங்கிறது, அதாவது திராவிடத்தை எதிர்க்கணுங்கிறதும் ஆரியத்தை எதிர்க்கணுங்கிறதும் ஒரே கொள்கை. அதில் எந்த மாற்றுக்கிறதும் வராது. அதில் இன்றைக்கி ஒரு மாற்றம் வரும், நாளைக்கு ஒரு மாற்றம் வரும். அதில் 1ஆம் வகுப்பு இன்றைக்கி, நாளைக்கு 2ஆம் வகுப்பு படிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுதான் பரிணாம வளர்ச்சி, அதுதான் அரசியல் அறிவு, அதுதான் கூர்மை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது. அதே நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஜாலரா ஓட்டுறீங்கன்னா உண்மையிலே அது யாராலையும் திருத்த முடியாது. அவங்கள திருத்தணும்னு வரல. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் நீங்கள் ரிசர்ச் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் இப்படி ஒரு வழக்கை போட்டாரா? 2022 வருஷம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி இதே மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சில் இப்படி ஒரு வழக்கை போட்டாரா? போட்டு தடையை வாங்கினாரா? அந்த தடைக்கு எதிராக இவங்க இன்றைக்கி வந்து போராட்டம் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீங்களே போய் ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு இதெல்லாம் தெரிய வரும். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிய போகிறது இல்லை. இப்போவும் சொல்கிறேன், டிவிக்கே என்ன வியூகம் பண்ணாலும் சரி, அவங்க அவங்களுக்கு வெறுப்பு என்ன பண்ணாலும் பாராட்டவே கூடாது. இது சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. டெய்லி இவங்க வெறுப்பை கேட்குறாங்க, அதை பண்ணுறாங்கன்னு சொல்லி எதுவும் பிரயோஜனம் இல்லை. பட் இருந்தாலும் மக்களை வந்து இன்றைக்கி ஒரு மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலையை, ஒரு மைண்ட் வாஷ் பண்ணக்கூடிய வேலையை, இல்லாத விஷயத்தை க்ரியேட் பண்ணக்கூடிய வேலையை, நல்ல விஷயம் பண்ணாலும் அது ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாங்க, வியூகமாக பண்ணுறாங்க, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, கரூர் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன டேஷுக்கு சார்? ஓட்டு பிச்சை கேட்க போனீங்களா சிஎம் சார்? ஓட்டு பிச்சை கேட்க போனீங்களா சிஎம் சார்? அதாவது எல்லாரும் ஒரு மோட்டிவோட தான் பண்ணுவாங்க. தேர்தலில் நிற்கணும், ஜெயிக்கணும், ஜெயித்தா தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். 16 ஆண்டுகளாக இந்த களத்தில் நிற்கிறீங்கல்ல, நிற்கிறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணீங்க? தடையை வாங்கி வச்சுருக்கீங்க. எங்கே போய் கோர்ட்டில் போய் தடையை வாங்கி வச்சுருக்கீங்க. மக்களுக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக, இயற்கைக்கு எதிராக, மாடுகளுக்கு எதிராக தடையை வாங்கி வச்சுருக்கீங்க. ஆனால் ஆட்சியில் வந்தால் தான் நாலு விஷயத்தை பண்ண முடியும், அதிகாரமாக பண்ண முடியும், பவரில் உட்காந்து பண்ண முடியும்.
இல்லை நாங்கள் வந்து கத்திகிட்டே தான் இருப்போம், நாங்கள் பயிற்சி பட்டறையை தான் நடத்திட்டு இருப்போம், நாங்கள் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்போம், அவதூறாக தான் நாங்கள் வந்து யாராவது நம்ம எங்களை கேள்வி கேட்டுட்டா கட்சியிலேருந்து அடிப்படை பதவியிலேருந்து நீக்கிடுவோம். அதையும் தாண்டி கேள்வி கேட்டு ஏதோ ஒன்று ஆதாரபூர்வமாக பேசிட்டா வழக்கே போட்டு விட்டுரும், கேஸ் போட்டு உள்ள தள்ளிடும். அதுதான் நாம் தமிழர் கட்சி. ஏன்னா இவங்களால பொறுக்க முடியல, யாராலையும் பொறுக்க முடியல. திமுகவாலையும் திருப்பி நீ எவாலாவி வர முடியுமான்னு தெரில. அதிமுகவுக்கும் பயம் வந்துருச்சு, பிஜேபி எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு, காங்கிரஸ் வேறு வழி இல்லை. சரி நமக்கு இருந்தது திமுக, அதுவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, இனிமேல் டிவிகே விட்டால் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டில் டிவிகேவை பயன்படுத்திக்கிட்டாங்க. டிவிகேவும் வேறு வழி இல்லாமல் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பயன்படுத்திட்டாங்க. இதே சில படித்த அறிவாளிகள்னு சொல்லக்கூடியவங்க, சரி நீ வந்து காங்கிரஸ் இன துரோகம் செஞ்ச கட்சி தானே, இனத்தை அழிச்ச கட்சி தானே, அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லும்போது திருப்பி ரீஎலெக்ஷன் வைக்க முடியுமா? ஒரு எலெக்ஷன் நடத்துறது எவ்வளோ செலவாகுது தெரியுமா? எத்தனாயிரம் கோடி செலவாகுது தெரியுமா? அதாவது அஃபிஷியலாக பல 100 கோடிகள் தான், ஆனால் எத்தனாயிரம் கோடிகள் இங்கே செலவு பண்ணுறாங்க தெரியுமா? அதில் மக்கள் காசு தானே. அப்போ இவ்வளோ செலவாகிற ஒரு விஷயத்தை தவிர்க்கிறதுக்காக சரி காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி வச்சுருக்கோம், அங்கே 5 சீட்டு வருதுன்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சு ஒரு ஆட்சி அமைச்சிடுறாங்க. எல்லாத்துலேயும் குறைய கண்டுபிடிக்கணும், எல்லாத்துலேயும் நம்ம வந்து குற்றம் சொல்லணும்னா இதை வந்து நம்ம யாராலையுமே நிவர்த்தி பண்ண முடியாது. மக்கள் உங்களுக்காச்சும் புரியும் என்று நம்புகிறேன். ஸோ இவங்க என்ன பண்ணாலும் சரி, ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணுறாங்களா இல்லை வியூகத்துக்காக பண்ணுறாங்களோ, கடைசி எண்ட் ஆஃப் த டே அது மக்கள் நலனுக்காக இருந்துச்சுன்னா நல்ல விஷயந்தான், வரவேற்கிறதுல எந்த தவறும் இல்லை என்று நான் நம்புகிறேன். மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் உங்களோட ஒப்பீனியன்ஸை தவறாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.